அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்திலும் ஜோடி உண்டு. திருக்குர்ஆன் பல வசனங்களில் உயிரினங்களில் மட்டுமின்றி தாவரங்களிலும் ஜோடிகளை அமைத்திருப்பதாக குறிப்பிடுகின்றது. அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது, அவனே பூமியை உங்களுக்கு தொட்டிலாக அமைத்தான், உங்களுக்காக அதில் பாதைகளை எளிதாக்கினான், வானத்தில் இருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலம் பலதரப்பட்ட தாவரங்களை ஜோடிகளாக வெளிப்படுத்தினோம் என்று கூறுகிறான். அதேபோல் இன்னும் 2 வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், ஒவ்வொரு கனி வகைகளிலும் ஒரு ஜோடியை அமைத்தேன் என்று கூறுகிறான். இரவை பகலால் மூடுகின்றான். சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன என்றும் கூறுகிறான். மற்றொரு வசனத்தில், பூமி முளைக்க செய்வதிலிருந்தும் அவர்களிலிருந்தும் அவர்கள் அறியாதவற்றிலிருந்தும் ஜோடிகள் அனைத்தையும் உருவாக்கியவன் தூயவன் என்று கூறுகிறான். நீங்கள் சிந்திப்பதற்காக ஒவ்வொரு பொருளிலும் ஜோடிகளை படைத்தோம் என்று இறைவன் கூறுகிறான். தாவரங்களிலும் ஆண் பெண் உள்ளன என்பது பிற்கால கண்டுபிடிப்பு ஆகும். தாவரங்களிலும் ஜோடிகள் இருப்பதாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குர்ஆன் கூறியிருப்பது இது இறைவனின் வார்த்தை என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது. மேலும் ஜோடிகளை பற்றி குறிப்பிடும் சில வசனங்களில், இவர்கள் அறியாமல் இருப்பவற்றிலிருந்தும் ஜோடிகளை படைத்திருப்பதாக இறைவன் கூறுகிறான். அன்றைய மனிதர்கள் அறியாமல் இருந்த பல ஜோடிகளை இன்றைக்கு மனிதன் கண்டுபிடித்திருக்கின்றான். மின்சாரத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற ஜோடிகள் இருக்கின்றன. அதுபோல் அணுவில் கூட ஒவ்வொரு அணுவிலும் புரோட்டான் எலக்ட்ரான் என்ற ஜோடிகள் இருக்கின்றன. இப்படி மனிதர்கள் அறியாமல் இருக்கின்ற பல விஷயங்களிலும் ஜோடிகளை அமைத்திருப்பதாக இறைவன் குறிப்பிடுவதிலிருந்து இந்த குர்ஆன் முகமது நபியின் வார்த்தை இல்லை, இறைவனின் வார்த்தைதான் என்பதை அறிந்து கொள்ளலாம். திருக்குர்ஆனின் எண்ணற்ற அற்புதங்களை எல்லாம் அறிவியல் சான்றுகளுடன் இணைத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அது இறைவனின் வார்த்தையை தவிர வேறு இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான். நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் அந்த குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களையும் தமிழ் அர்த்தத்துடன் படித்து அதை சிந்தித்து அதன்படி செயல்படுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.